ஹலோ எவ்ரிவன். ரீசெண்ட் டேஸாக நம்ம சேனலில் சைக்கிளிங் பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓ அப்படியா விஷயம்? ஏன் திடீர்னு சைக்கிளிங்? நம்ம இந்தியாவில் நிறைய பேர்த்தோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் மாறிட்டு இருக்கு. மார்னிங் எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தோம்னா உட்காந்தே தான் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக தேவை. பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணுறது நமக்கு இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜிம் போகிறது தான். மேல சொல்றேன் கேட்டுக்க. ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் ஜிம் தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும். ஆனால் போக போக எனக்கு அந்த மோட்டிவேஷன் கம்மியாயிடும். அது போக மோஸ்ட் ஆஃப் த நல்ல ஜிம்ல பார்த்தோம்னா கண்டிப்பாக க்ரௌடும் இருக்கும். நீங்கள் ஜிம் போறீங்க அப்படின்னா பர் ஆனம் நீங்கள் பார்த்தோம்னா 10 to 15K பார்த்தோம்னா மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஜிம் மெம்பர்ஷிப்புக்கு மட்டும். பிகாஸ் ஜிம்ல யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ அதை நமக்கு அதை யூஸ் பண்ணுறவங்க போது நம்ம அதை பே பண்ணி தான் ஆகணும். நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்றது, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜிம் நம்ம ஒரு 10 to 15 days போகும்போது நமக்கு நம்ம சேம் பிளேஸ்க்கே தான் போயிட்டுருப்போம். ஸோ அதுவும் சம்டைம்ஸ் எனக்கு பர்சனலி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஜாகிங் இல்லை வாக்கிங் இது மாதிரி போயிட்டு வரணும். சரி, நான் ஜாகிங் ட்ரை பண்ணும்போது நான் மேஜராக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா நம்ம ஏரியா ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான். நம்ம அடிக்கிற குளிருக்கு ஸ்வெட்டரு ஸ்கார்ஃபு இதெல்லாம் போட்டுட்டு காலங்காத்தால எழுந்து ஓடும் போது இருக்குல்ல, நம்மளை அடையாளம் தெரியாம நம்மளே கடிக்கிறதுக்காக துரத்துவாங்க. நம்ம ஊர் நாய்களுக்கு இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்லைல்ல, அதுகளுக்கு எவனும் செம்புதிட வந்துட்டா நினைச்சு குலைக்குதுங்க. இதெல்லாம் இல்லாம நம்ம மேபி ஓவர் வெயிட்டடா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஓவரால் பாடியோட வெயிட் ஜாக் பண்ணும்போது நம்மளுடைய ஃபுட்லேயும் ஆங்கிள்லேயும் தான் பார்த்தோன்னா நமக்கு லோட் ஆகும். அது மேபி நம்ம ஃபியூச்சரில் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது என்னுடைய டெய்லி ரொட்டீனுக்கு சைக்கிளிங் ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் ஆகும்னு தோணுச்சு. பிகாஸ் சைக்கிளிங்கில் பார்த்தோம்னா நம்ம டெய்லி சேம் பிளேஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூட், இன்னைக்கு ஒரு ரூட்னா நாளைக்கு வேறு ரூட்னு சொல்லி நமக்கு மாற்றி மாற்றி போய்க்கலாம். அது வீக்கெண்டில் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம லாங் ரைடு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைக்கிளில் போகும்போது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பிரச்சனையும் நான் அது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மெதுவாக தான் போய்கிட்டு இருப்போம். அதுங்க துரத்தி வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல குறைச்சா கூட நம்ம ஈஸியாக மாட்டிப்போம். அதனால் அவ்வளோ சீக்கிரம் குறைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. நடந்து போகும்போது ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பைக்கில் போகும்போது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சைக்கிளில் போகும்போது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி இதில் எனக்கு சைக்கிளாக ரிப்பேர் ஆகிற வரைக்கும் இதில் என்னோட கன்சிஸ்டன்சி அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி சைக்கிளிங்க்கும் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நம்ம ஒரு டைம் ஒரு சைக்கிள் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிட்டா போதும். உங்களுடைய கோல் மசில் கெயின் அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு தான் போயாகணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நல்ல நல்ல மிஷின்ஸ் அங்கே தான் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ட்ரைனர்ஸ் அங்கே தான் அவைலபிள் இருப்பாங்க. என்னுடைய கோல் பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கணுங்கிறது மட்டும்தான். ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம உட்காந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறது ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி தான் இந்த சைக்கிளிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம பார்த்தோம்னா முதல் 7, 8, 10 சொல்லி சின்ன சின்ன கிலோமீட்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 34 to 68 kilometers வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சைக்கிளிங் எக்ஸ்பென்சிவ் தானே அப்படின்னு. சைக்கிளிங் எக்ஸ்பென்சிவான்னு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டு தானே, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ருக்கோ ஜரா சபர் கரோ அப்படிங்கிற மாதிரி சைக்கிளிங் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக சைக்கிளிங் பண்ணுறீங்கிறது தான் மேட்டர். சைக்கிளிங் எடுத்துனா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன விட நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் பாடி டைப்புக்கும் என்ன மாதிரி சைக்கிள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சைக்கிளிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. இப்போ நீ என்னடா சைக்கிள் யூஸ் பண்ணுற அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன சைக்கிள் யூஸ் பண்ணுறேன், நான் ஏன் அந்த சைக்கிளை செலக்ட் பண்ணேன், இப்போ நீங்கள் ஒரு சைக்கிளை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் என்னென்ன பார்க்கணும், எப்படி வாங்கணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் ரைடிங் அண்ட் ரைட் சேஃப்.